श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतम् अस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। சுவாமிஜி, குருவுக்கு அதிகமாக பொறுமை தேவை, பொறுமை இருக்கு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க மாணவர்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக. எதனால் அந்த மாதிரி அதிக பொறுமையை உங்களுக்கு இருந்து அப்படி டீச் பண்ணுவீங்க? அந்த பொறுமையை நாங்கள் எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாகவே டீச்சருக்கு பொறுமை வேணும். சத்குருக்கு பொறுமை அவர் எப்படி இல்லாமல் போகும்? பொறுமை இழப்பதற்கு ஒரு காரணம் இல்லையே. எல்லாரும் பொறுமை இழந்துடுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வாழ்க்கை பொதுவாக வீட்டில் பார்க்கும்போதோ அல்லது அலுவலகத்துலேயோ எங்கே பார்த்தாலும் பொறுமை இழந்துடுறாங்க. சட்டுன்னு கோச்சிக்கிறாங்க, சட்டுன்னு பயந்துக்கிறாங்க. சத்குருக்கு அது மாதிரி ஒரு ஆவதற்கு வாய்ப்பே இல்லையே, காரணம் இல்லையே. அவங்களாம் ஏன் கோச்சிக்கிறாங்க? அவங்களாம் எதுக்கு பொறுமை இழக்கிறாங்கன்னா காரணம் அவங்களுக்கு பக்குவம் இல்லை. அவங்க மனம் சாந்தம் அடையலை. அவங்களுக்கு இன்னும் ஆக வேண்டியது நிறைய இருக்குது. ஒருத்தர் ஆக வேண்டியது நிறைய இருக்கும்பொழுது செய்யாமல் விட்டாருன்னா கோவம் வந்துடுது. ஃபேக்ட்ரியில் செய்ய வேண்டியது நாளைக்கு டெலிவரி பண்ண வேண்டியிருக்குது. இன்றைக்கி 6 மணி வரைக்கும் அவங்க டியூட்டி இருக்குது. எல்லாருமே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. நாளைக்கு வேன் வரும், டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்படின்னும் போது பொறுமை இழந்துடுறாங்க இல்லையா? அப்போ ஏதோ அவங்களுக்கு காரியம் ஆக வேண்டி இருக்குது. காரியம் ஆக வேண்டி இருக்கிறவங்களுக்கு பொறுமை இழப்பது நியாயம். அவங்களுக்கு பொறுமை இழக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு டீச்சருக்கு பொறுமை இழப்பதற்கு என்ன காரியம்? அவருக்கு என்ன ஆக வேண்டியிருக்குது? அவங்க தெரியலன்னு கேட்குறாங்க, பதில் சொல்லித்தராங்க. இதில் பொறுமை இழக்கிறது என்ன இருக்குது? ஒருவேளை சத்குருக்கு அவசரமாக பிஸ்னஸ் இருக்குது, ஏரோப்ளைன் பிடிக்கணும், ட்ரெயின் பிடிக்கணும், அப்படி இருந்தால் அவர் பொறுமை இழந்துடுவார். அது மாதிரி எதுவும் இல்லாத சத்குருக்கு பொறுமைங்கிறது அவருடைய சுபாவமாகவே இருக்குது. மற்றவங்களுக்காக தான் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியிருக்குது. நாளாக நாளாக எல்லாருக்குமே பொறுமை சுபாவமாகிடும். ஏன்னா இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்னும்போது பொறுமைக்கு என்ன பஞ்சம்? பஞ்ச கோஷங்களில் கர்ம கோஷம் ஏன் சேர்க்கப்படவில்லை? கர்ம கோஷம்தானே அடுத்தடுத்த பிறவிகளுக்கு வித்திடுகிறது. குணசேகரன் கணபதியிலிருந்து கேட்டிருக்காரு. பஞ்சகோஷங்கிறதே 5 கோஷங்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நாம் கூட ஒரு 6வது கோஷமும் வேடிக்கையாக சேர்த்துக்கிறோமே தவிர பஞ்சகோஷங்கிறது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சம்பிரதாயப்படி ஒரு உபதேசம். அதில் அந்த 5 கோஷங்கள் என்பது 5 உரைகள், ஒரு மூடி அல்லது ஒரு குழப்பம் அப்படி வச்சுக்கோ. 5 குழப்பங்கள். அந்த 5 குழப்பங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன குழப்பம்? நான் எது, எனது எதுன்னு தெரியாத குழப்பம். நான்ங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எனதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதெல்லாம் எனதும்பீங்க? உங்கள் வீட்டுக்காரர் எனதும்பீங்க, என் வீட்டுக்காரர், என் மனைவி, என் குழந்தைகள், என் வீடு, என் வாகனம், என்னுடைய சைக்கிள், என்னுடைய மிஷின் எல்லாமே எனதுங்கிற சொல்கிறோம். அப்புறம் என்னுடைய சட்டைங்கிறோம், என்னுடைய மோதிரம், என்னுடைய செயின், என்னுடைய கண்ணாடி அப்படின்லாம் கரெக்டாக சொல்கிறோம். எனதுங்கிறது நான் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியுது. அப்படி இருந்து கூட இவ்வளோ தெளிவாக பேசுகிற மனுஷன் கூட 5 இடத்துல மிஸ்டேக் பண்ணுறான்.
எனதுவன் நானுங்கிறான். யாராவது எனதுவன் நானுன்னு சொல்லுவாங்களா? இந்த கண்ணாடி கீழே உடம்புடிச்சு நான் உடஞ்சிட்டேன்னு சொல்லுவேண்ணா? என் கண்ணாடி உடஞ்சி தான் சொல்லுவேன் தவிர நான் உடஞ்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த உடம்பு விஷயத்தில் மனுஷனுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. என் உடம்புன்னு சொல்கிறான், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட சொல்கிறான். நான் சரியில்லைன்னு சொல்கிறானா? அங்கே சொல்கிறது இல்லை. அப்போ குண்டாயிட்டா மட்டும் என் உடம்பு குண்டாயிடுச்சுன்னு சொல்கிறது இல்லை, நான் குண்டாயிட்டேங்கிறான். இப்போ அவனே தன்னுடைய மொழியில் எனதுங்கிற உடம்பை சொல்கிறான், நானுன்னு சொல்கிறான். எங்கே இப்படின்னா நான் காந்திபுரம் வரைக்கும் போயிட்டுருக்கிறேங்கிறான். அங்கே உடம்பு தான் நடக்குது, நான் நடக்கிறேங்கிறான். இப்போ நானுன்னு சில சமயத்தை உடம்பை குறிப்பிடுறான், சில இடத்துல எனது உடம்புன்னு சொல்கிறான். இப்போது இது ஒரு குழப்பம். அப்போ நான் என்பதன் மீது ஒரு குழப்பம் இருக்குது. தெளிவாக சொல்லி, எது நான்? உடம்பு நீயா இல்லையா? நான் இல்லை உடம்பு. அப்படி சொல்ல அவனுக்கு பயமாக இருக்குது. நான் உடம்பு இல்லைன்னா அப்புறம் வேறு யார்? ஆவியா, பிசாசா, பேயான்னு பதில் வந்துருமோன்ட்டு உடம்பு நான் தான் அப்படின்னு பதில் சொல்லுவான். அப்போ நான் தான் எப்பவுமே சொல்ல வேண்டியதானே, எனதுன்னு ஏன் ஒரு இடத்துல சொல்கிற அப்படின்னு. அது விடுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தப்பிச்சு ஓடிடுவாங்க தவிர இந்த குழப்பம் தீர்வதே இல்லை. நிச்சயமாக நான் உடம்பு இல்லைன்னு டாக்டர்கிட்ட கரெக்டாக சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? எனக்கு உடம்பு சரியில்லை, கையில் தான் வீக்கம் இருக்குது, இந்த கையில் தான் என்கிட்ட வீக்கம் இருக்குதுன்னு சொல்ல, நான் வீங்கி இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான், உடம்பு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவான். அப்போ தெளிவாக அவனுக்கு உடம்பு நான் இல்லைன்னு தெரியுது. இப்படி பார்க்கும் பொழுது சாஸ்திரம் சொல்லுது, இந்த உடம்பு மட்டும் இல்லைப்பா, உன்னுடைய சக்தியை கூட எனது சக்தின்னு சில சமயம் சொல்கிற, நான் தான் சக்தி உடையவனும் சொல்கிறேன். அப்போ சக்தியை பொறுத்த வரைக்கும், பிராணனை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், எனதுன்னு சொல்கிறேன். மனதையும் அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், எனதுன்னு சொல்கிறேன். என் மனம் சரியில்லை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். சில சமயத்தில் நான் பயந்தவன், நான் கோபக்காரங்கிறேன். என் மனம்னு சொல்கிற, நான் கோபக்காரன்னு சொல்கிறேன். அப்போது மனம் சம்பந்தத்துலேயும் உனக்கு நான் எனதுங்கிற குழப்பம் இருக்குது. இப்போ 3 இடத்துல குழப்பம் பார்த்துட்டோம். உடம்பு, சக்திங்கிற பிராணன், அப்புறம் மனசு. அறிவுனும் அது விஞ்ஞானமய கோஷங்கிறாங்க. 4வது எனது அறிவுன்னு சொல்கிறான், எனக்கு நிறைய அறிவு உண்டுங்கிறான். சில இடத்துல நான் அறிவாளிங்கிறான். இப்போ நானுன்னு சொல்கிறான், எனதுன்னு சொல்கிறான். இப்போது அந்த இடத்துலையும் குழப்பம் இருக்குது. எங்கெல்லாம் குழப்பம் இருக்குதோ அங்கே தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. தெளிவாக சொல்லு, எப்போ நானுங்கிறத எனதுன்னு சொல்ல மாட்டேன், எந்த நானை நீ எனதுன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் ஒரு காரண சரீரம் ஒன்று இருக்குது, அது ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறான். அதையும் நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறான், எனது ஆனந்தம்னு சொல்கிறான். நான் தூக்கத்தில் ஆனந்தமாக இருந்தேன்னு நானுன்னு சொல்கிறான், தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போது இந்த தூக்கத்தில் இருக்கின்ற ஆனந்தம் கூட எனதுன்னு சொல்கிறான், நானுன்னு சொல்கிறான். இப்போது 5 இடத்துல நான் என்பதில் குழப்பம் இருக்குது. நாம் எல்லாம் பெரிய விஞ்ஞானிகள் மாதிரியும் சயின்டிஸ்ட் மாதிரியும் மேதாவின் மாதிரியும் பேசுகிறோம். ஆனால் நானுங்கிற விஷயத்திலே குழம்பி கிடக்கிறோம். உலகத்தில் வெளியே இருக்கிற பொருள் குழம்பி இருக்கலாம், இந்த இடமா அந்த இடமா, அந்த ஊரா இந்த ஊரா, இதை சாப்பிட்லாமா இது சாப்பிட்லாமா அப்படிங்கிறது குழப்பம் வருது, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நானுங்கிற விஷயத்தில் யாராவது குழம்புவாங்களான்னா, எல்லா மனிதர்களுமே நானுங்கிற விஷயத்தில் குழம்பி போய் கிடக்கிறாங்க. உண்மையான நான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5 குழப்பங்களுக்கும் விளைகின்ற இடங்கள் நீ இல்லை. எப்போ குழப்பம் வருதோ அது நீ இல்லை. எது இல்லை? காரண சரீரமும் இல்லை, சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அந்த 3 சேர்த்து சூக்ஷ்ம சரீரம், அதுவும் நீ இல்லை. ஸ்தூல சரீரம் சொல்லக்கூடிய அன்னமய கோஷமும் நீ இல்லை அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுதுங்க. காரண கோஷம்னு யாருமே கர்ம கோஷம்னு சாஸ்திரத்தில் சொல்லலை. அதனால் அப்படி ஒரு கோஷம், ஒரு குழப்பம் வர இடமா? குழப்பம் வர இடத்த தான் நம்ம கோஷங்கிறோம். கோஷம்னா என்ன? கவரிங், மூடி இருக்குது, மூடம் மறைக்குது, மேகம் மூடமாக இருக்குது, சூரியன் தெரியல. அதே மாதிரி இந்த குழப்பங்க 5 குழப்பங்கள் சேர்ந்து மூடி இருந்தால் நான் யாருன்னு எனக்கே தெரியல. இப்போ நான் உண்மையில் ஆத்மா. ஆத்மா யாருன்னா பரம்பொருள். அது அழியாதது, மாறாதது, சாகவே சாகாது, எப்பவும் இருப்பது, அது சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பது. அப்படிப்பட்ட நான் ஒரு நாளும் என்ன நான் அப்படி சொன்னதே கிடையாது. இந்த 5 தான் நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், 5 எனது. அப்போது இதை தீவிரப்பது பஞ்ச கோஷங்கள் இருக்குதுங்க. கர்ம கோஷம்னு
நம்ம எதுவும் விளக்கிறதுக்கு முடியலை. ஏன்னா கர்மத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அது கோஷமாக பார்க்கறதில்ல. அது கர்த்தா போக்தாங்கிற அறியாமை தான். அது காரண சரீரத்திலே அது அடங்கிடும். சில சம்பிரதாயங்களில் சில வாத்தியாருங்க, சில டீச்சருங்க 6வது கோஷம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எனதுங்கிற வீடை கூட நானுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அந்த நானுங்கிற உணர்வு எப்படி இருக்கும், அது மாதிரி வீட்டு மேலே வைக்கிறாங்க. இப்போ எனக்கு தொந்தரவு வந்தால் தானே நான் வருத்தப்படுவேன். என் வீட்டுக்கு வந்தாக்கா எனக்கு துன்பம் வருது. என்ன 2 அடி அடிச்சிடுங்க சார், இந்த வீட்டு செவரில் மட்டும் நீங்கள் ஆணி அடிச்சிடாதீங்க, வாடகை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைங்க. என் மேலே ஆணி அடிங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வீட்டில் மட்டும் அடிச்சிடாதீங்க அப்படின்னு வீடு மேலே தன்னை விட அதிகமான நான் ஒரு தன்மையை பார்க்குறாங்க. தன் உடம்பு மேலே எவ்வளோ பிரியமோ, தன் மனதின் மீது எவ்வளோ பிரியமோ, தனது பிராணன் மேலே எவ்வளோ பிரியமோ, எனது விஞ்ஞானமயம்ன்ற அறிவின் மீது எவ்வளோ பிரியமோ, தனது உறக்கத்தின் மீது எவ்வளோ பிரியமோ, அந்த அளவு பிரியத்தை, அதை விட அதிகமான பிரியத்தை தன்னுடைய கார் மேலே வைக்கிறாங்க. அது பலன்னு இருக்கணும். அது மரத்துக்கு எடுக்கும்போது காக்கா எச்ச போயிட்டாலும் ஒரு வருத்தமாக இருக்கும். இப்போ தான் நான் சர்வீஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், இதுக்குள்ளே வந்துடுச்சா அப்படின்னு. அப்புறம் சகதியில் போகும்போது கார் சக்கரெல்லாம் அழுக்காயிடுச்சுன்னா தாங்க முடியறதில்ல. யாராவது காரில் உட்கார வச்சிட்டோம்னா அங்கே போன பிறகு அந்த செருப்பு கால் விட்டு போன விஷயம் பார்க்கும்போது இனிமேல் யாரையும் உள்ளே வைக்கக்கூடாதுன்னு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்படி உடைமைகள் மீது கூட ஒரு கோஷம் நான் எனதுங்கிற ஒரு குழப்பம் வருதுங்கனால 6வது கோஷம்னு வைக்கிறோம். அதனால் கர்ம கோஷங்கிறது எனக்கு தெரியலைங்க, அது மாதிரி ஒரு கோஷம் இருக்குல்ல. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் அழிந்த பிறகு நான் என்னும் உணர்வு எப்படி இருக்கும்? ஹேமா ருக்மணி தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க சுவாமி. சரீரங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நானுங்கிற உணர்வே இருக்கும். நானுங்கிற உணர்வே சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது தான். இப்போ சரீரம் இல்லைன்னா நானுங்கிற உணர்வே இருக்காது. அப்போ என்ன தான் என்ன உணர்வு இருக்கும்? எப்படி பார்த்தாலும் இந்த கேள்வியினுடைய உள்ளர்த்தம் என்னென்னா, இந்த அத்வைத வேதாந்தம் கற்றவர்கள் இந்த சரீரங்கள் நான் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நான் யார் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க எல்லாரும் வேதாந்தம் படித்தவங்கெல்லாம் ஒரே மாதிரி பதில் சொல்லுவாங்க, நான் பிரம்மம் அப்படின்னு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு தான் வாழறாங்க. துணிச்சலாக நான் பிரம்மம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க குருநாதர் ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. இப்போ குழப்பமாக இருந்தால்தான் சொல்லிக் கொடுக்க பயப்படுறாங்க. எப்படி எனக்கே இன்னும் பிரம்மம் ஆகிட்டேன்னான்னு ஒரு தெரிய வேலை, நான் போய் எப்படி போய் பேசுறது, ஏதாவது கேள்வி கேட்டாங்க நமக்கு பதில் சொல்ல தெரியாது, கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், பொறுமை இல்லாமல் போயிடும். அந்த பயத்தினால சொல்கிறாங்க. எப்பொழுது உங்களுக்கு இந்த குழப்பம் பயம் இல்லாமல் நம்ம பிரம்மம் அப்படின்னு உணர முடியுதோ அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஒருவேளை இந்த சரீரம்லாம் போன பிறகு எனக்கு இந்த பிரம்ம உணர்வு கிடைச்சிதுன்னா அது புது உணர்வாக இருக்கும். இப்போ இனிமேல் தோன்றிய உணர்வாக இருக்கும், ஆக்கப்பட்ட உணர்வாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அணவை நான் பிரம்மம் என்று சொல்ல முடியும். நான் பிரம்மம் ஆனேன்னு தான் சொல்லணும். தத்துவமசிங்கிறது இப்போவே நீ பிரம்மங்குது. அப்போ அந்த பிரம்மமாக நான் இருந்தேன்னா அந்த உணர்வு எனக்கு இருக்கணும். இப்போ இனிமேல் புதுசாக உண்டாச்சுன்னு சொன்னால் அத்வைத வேதாந்தத்துக்கு நம்ம போகவே வேண்டாம். அதுக்கு வேற எங்கேயாவது கோயில் பஜனை போய் அங்கே கூட நாங்கள் சார் உங்களை பிரம்மம் ஆக்குவோம், பிரம்ம உணர்வு தருவோம். அப்புறம் பாருங்கள் இப்போ பிரம்ம உணர்வு வந்துருச்சா, நம்மளை பற்றி இப்படி சிரிக்கிறீங்க, இதுதான் பிரம்ம உணர்வு அப்படின்னு ஏதாவது சொல்லி நம்மளை குழப்பிடுவாங்க. பிரம்ம உணர்வு புதுசாக உண்டாகாது. இப்போ என்ன இருக்குதோ அதே தான் இருக்குது. தயவுசெய்து சரீரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன்ற உணர்வு உங்களுக்கு இருக்குது இல்லையா, அந்த உணர்வுக்கு நான் இருக்கிறேன்னு நீங்கள் பேர் வைக்கிறீங்க. மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக, டீச்சிங்காக. நீங்கள் உணரும்போது நான் இருக்கிறேன்ற உணர்ந்துக்கிட்டா இருக்கிறீங்க. அது எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த 3 சரீரம் போன பிறகு, ஏன்னா இந்த ஜீவன் முக்தன், இந்த ஞானி, அவனுடைய சடலம் உடம்பு விழுந்த பிறகு சூக்ஷ்ம சரீரமும் இருக்காது, அது பிரிஞ்சு போயிடுச்சு. அது அக்ரிகேஷன் தானே, அப்படியே அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது அனாதி காலத்துலேருந்து அசம்பிளேஜ் கெடாமல் பத்திரமா வச்சுருக்கிறான். ஆசையும் பாவ புண்ணியமும் சேர்த்து வச்சுருக்குது. இப்போ ஆசையும் பாவ புண்ணியமும் நீங்கிய பிறகு
அதுங்களும் ஒட்டு பீசுன்னு இல்லாமல் பிரிஞ்சு போயிடுச்சு. யாருக்காவது தான் சேர்த்து வச்சுருக்குறாங்க, அவனே இல்லை, அகங்காரமே இல்லை. அப்புறம் யாருக்காக இந்த மனம், புத்தி, சித்தம், இந்த சரீரம் இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும்? அதை விடு அப்படின்னு சொல்லி அது பாட்டுன்னு போயிடுது. இப்போ காரண சரீரமும் இல்லை, அவனுக்கு அழிஞ்சு போச்சு. அவன் தான் ஞானியாச்சு. காரண சரீரங்கிறது அஜ்ஞானம் தானே. தன்னை பற்றிய தப்பு கருத்து தான் காரண சரீரம். தன்னை பற்றி சரியான கருத்து, காரண சரீரம் அழிஞ்சு போச்சு. சரியான கருத்து வந்த பிறகு இப்போ சொல்லுங்கள், இப்போ எந்த உணர்வு இருக்கும்? எப்படிங்க புது உணர்வு இருக்கும்? சரீரத்தில் இருக்கும்போது என்ன கிடைச்சதோ அதையே தான் இருக்கும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த சரீரம் போனவருக்கு புது உணர்வு வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா எதிர்பார்த்தோம்னா அதை யார் சொல்கிறதுக்கு வருவாங்க? அவன் சரீரத்தில் தான் சொல்லணும். சரீரம் இல்லாதவங்ககிட்ட உங்கள் உணர்வு எப்படின்னு நம்ம கேட்கவும் முடியாது. அது நீ தான். அதனால் இந்த கேள்விக்கு பதில் அவங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். இது குறித்து எனக்கு சந்தேகம் கிடையாது, உங்களுக்கும் சந்தேகம் வந்து வேண்டாம். இது பேர் விதேக முக்தியின் பேர். எப்பொழுது ஒரு ஞானி தன்னை புரிந்து கொண்டு பிரம்மம் என்று தெரிந்து கொண்டானோ, அவன் சரீரத்தை விடும்போது திடீரென்று ஒரு புது உணர்வெல்லாம் வராது. சரீரம் விட்டோன்னு தெரியாது. ஏன்னா வாழும்போதே அவன் அப்படி தான் வாழறான். சரீரம் இருப்பதனால அவனுக்கு ஒரு சுகமும் கிடையாது, சரீரம் போயிட்டதுனால அவனுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நீங்கள் சரீரம் இல்லாமல் இருக்கின்ற நேரம் ஆழ்ந்த உறக்கம். அந்த உறக்கத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அது தூங்கும்போது தெரியும். முழிச்சிக்கும் போது எப்படின்னு நினைவு தான் வரும். அது எப்படி நினைவு பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்காது. ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி ஆனந்தமாக இருந்தீங்க உங்களுக்கு தெரியல இல்லை? ஏன்னா கொஞ்சமாக தான் தெரியுது, ரொம்ப துளியோண்டு தான் ஞாபகம் வருது. ரொம்ப நல்லா தூங்கணும். ஏன்னா அந்த எழுப்புவாங்க பாருங்கள் நல்லா தூக்கத்தில், அப்போ தான் தெரியும் இந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னு. வரும் பார் கோபம். கப்பலே கவுந்து போச்சுன்னா கூட நான் 5 நிமிஷம் தூங்கிட்டு வரேன் அப்படின்பாங்க. உன் வீடு பற்றி எரியுது, ஆனால் அப்படி ஓரமாக என்ன படுக்க வச்சுட்டு அப்புறம் தண்ணி அடிச்சாங்க, தூங்க விடுங்க. அப்படிப்பட்டது ஆனந்தம். அது ஆழ்ந்த உலகத்தில் அறியாமல் இருக்கிறோம் நாம். அது அந்த முழிக்கும் போது மட்டும் தான் தெரியுது. அதனால் பிரம்மமாக இருந்தால் எப்படி இருக்கும்னா தூங்கிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த தூக்கத்தில் இருக்கின்ற பேரானந்தம் இருந்து கொண்டு இருக்கும். நான் தூக்கத்தில் பேரானந்தம்னு சொன்னால் யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. நல்லா தூங்கி பழகினவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் அது எப்படி இருப்பாங்க. இந்த வாழும் நாளிலே அந்த ஆனந்தத்தை பகலிலேயே நனவிலேயே அடைந்தவன், தூங்காமல் தூங்கும் நேரம் அது அவனுக்கு எப்படி இருக்குன்னா, தூக்கத்திலேருந்து எழுப்புனா எப்படி அவனுக்கு ஒரு சடவு வருமோ, ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க இருக்குமோ, அந்த மாதிரி நனவுலையே இன்னொருத்தர் வந்து பேச வந்துட்டாலோ, இன்னொருத்தர் ஏதாவது கேள்வி கேட்டாலோ, இன்னொருத்தர் வந்து இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு வந்தாலோ அப்படி இருக்கும். தூக்கத்தில் இந்த எழுத்தவனுக்கு எப்படி ஒரு அதான் இந்த நல்ல ஒரு தூக்கம் இப்படி போச்சேன்னு இருக்கிற மாதிரி மோன நிலையில் ஞான நிலையில் இருக்கிறவனுக்கு உலக விவகாரத்தில் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் அந்த உண்மையை உங்களால் உணர முடியும். அப்போ உனக்கு உடம்புல இருக்கிறதே கஷ்டமாக தான் இருக்கு. இந்த பதில் விதேக முக்தி எப்படி இருக்குங்கிறத இதெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா அனிர்வச்சனீயம். அது புதிது கிடையாது, இப்பொழுதே இருக்கிறது. எப்பொழுது இருக்குதுன்னா உங்களுக்கு சரீரம் இல்லாத நேரத்தில். எப்போது சரீரம் இல்லாத நேரம்? ஆழ்ந்த உறக்கத்தில். அப்படி இருந்து சொல்லிட்டிங்கன்னா எனக்கு புரியலையே சார். அதனால் அது ரகசியமாகவே இருக்குது. நீ விதேக முக்திலையும் உனக்கு தெரியாது, தூக்கத்துலேயும் இருக்கிறது தெரியாது. உனக்கு பகல்லையே வேணும்னா இந்த அத்வைத வேதாந்தத்தை விளங்கிக்கொள், உனக்கே தெரியும். இதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நான் ஆத்மா என்று தெரிந்த பிறகும் மரண பயம் வருவது ஏன்? ராமச்சந்திரன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காருங்க சார். ஆத்மா, நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டேன்னா அந்த ஆத்மா என்னதுன்னு தெரிந்துக்கிட்டு தானே அப்படி சொல்லணும். நான் ஆத்மான்னு சொல்லிட்டீங்க, அப்போ ஆத்மா என்னன்னு தெரிஞ்ச பிறகு தானே அப்படி சொல்ல முடியும். அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது? சாகாதது, பிறவாதது, அது சாகாதது. அப்படின்னா ஆத்மா என்று தெரிந்தும் பயம் வருதுன்னா அப்போ ஆத்மாவை பற்றி தெரியலன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஆத்மாவை தெரிஞ்சிருந்தோம்னா நீங்கள் கேட்குறாங்க, சார் இது வந்து மண் பானை சார், இது கண்ணாடி பானை சார், இது இரும்பு பானை சார், தெரியுதுங்களா? நல்லா தெரியுது சார் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மண் பானையை போடுறோன்னு வைங்க. சார் சார் உடைஞ்சிட போகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இல்லை?
இரும்பு பானையை போடும்போது என்ன சொல்லாங்க, சார் அதை போடுங்க ஆனால் இதை மட்டும் போட்டுறாதீங்கன்னு சொல்கிறல்ல. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நான் ஆத்மானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பயம் வருதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் தெரியலன்னு அர்த்தம். இல்லை தெரியும் சார் ஆத்மா அழியாதுன்னு. ஆத்மா அழியாதுன்னா ஏதோ ஒரு ஆத்மா அழியாதுன்னு சொல்கிறீங்க. நான் அழிய மாட்டேன்னு சொன்னாக்கா கரெக்ட். அப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணோம், ஆத்மா அழியாதது அப்படின்னு யாருக்கோ சொல்கிறபோது இந்த மலை நகராது, இந்த சூரியன் மறையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆத்மா அழியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் அழியாதவன்னு தினமும் அப்படி தெரிஞ்சுக்குங்க. ஆத்மா அழியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது அது பரோட்ச ஞானம். நான் அழிய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது அபரோட்ச ஞானம். அது நீங்கள் உங்களுக்கே தெரிந்து கொண்ட ஞானம். இல்லை கேள்வி ஞானமாக போயிடும். இது தன் கருத்தாக மாறும் வரை கொஞ்சம் நிதித்தியாசனம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நண்பருக்கு மரண பயம் இருக்குது. அந்த மரண பயம்தான் நான் ஆத்மாங்கிறத உணர்வே தடுக்குது. அது இப்போ நான் ஆத்மாங்கிறது என்ன அர்த்தம்? நான் சாக மாட்டேங்கிற உணர்வு. ஆனால் உங்களுக்கு இப்போ நான் செத்து போயிடுவேங்கிற உணர்வு இருக்குது. அப்போ எந்த உணர்வு இப்போ உங்களுக்கு அறிவை தடுக்குது? அடிப்படை உணர்வே தடுக்குது. ஆத்மாவின் அடிப்படை உணர்வே அழிய மாட்டேங்கிறது. அபயம். அது பயமில்லாத நிலை. அப்போ பயங்கிறது நம்மக்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் பயம் உண்டு. இப்போவே கூட ஒரு கொடிய விஷ ஜந்து பாம்பு இங்கே ஊர்ந்து நெடியுதுன்னு வைங்க, நானும் முதல் ஆளாக ஓடிடுவேன். அது பயத்தினால இல்லை, முட்டாள்தனம் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா. ஏன்? அதை கொல்லுவதும் தப்பு. அது இருந்த பிறகு அது மித்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது கொத்திட்டு வர வரைக்கும் நீ சும்மா இருப்பியா? தப்பிச்சு தான் போகணும். அது பயத்தினால் அல்ல, செய்ய வேண்டியதுங்கிறது செய்கிறோம், அவ்வளவுதான். அப்புறம் நாம் பிரம்மம் ஆத்மாங்கிறதுனால இது பாம்புக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா ஆத்மா சாப்பிட்றதில்ல, ஆத்மா குளிக்கிறதில்ல, ஆத்மா சட்டை போடுறதில்ல. நீங்கள் போடுறீங்கள, அப்போ நீங்கள் சரீரம் தானே எடுத்துக்கிறீங்க. அப்போ பாம்பு வந்தால் மட்டும் நான் பிரம்மம், இந்த குரு பாரு எல்லாரும் ஓடுறாங்க, இவரும் சேர்ந்து ஓடுறாரு, இவர் தான் பிரம்மமாச்சே, பாம்பு தான் மித்தியா வச்சே, உடம்பை மித்தியா வச்சு இருக்க வேண்டியது தானேங்கிறார். இப்போ பாம்புக்கு மட்டும் நம்ம மித்தியாகும், சாப்பாடு வந்துட்டால் மட்டும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து அதை நம்ம சொல்லணும். இப்போ பயம்ங்கிறது ஞானிக்கும் இருக்கும். அதை அவன் நீக்கிக்கிறான், அந்த பய உணர்வை நீக்கிக்கிறான். ஞானம் இருக்குது. ஞானம் இருந்தாலும் பயம் பழக்கத்தினால் ஏற்படுது. ஞானம் புதுசாக வந்த ஒரு அறிவு. ஞானம் எப்பவுமே சிங்கிள் டைம் கரெக்ஷனுங்கிறோம். ஒரு தடவை சொன்னால் நம்ம அறிவு கரெக்ட் பண்ணிக்கும். ஒருத்தர் சேரை தப்பாக போட்டு உட்காந்துருக்காங்க, சார் இப்படி இல்லை சார் இப்படி போகணும், முதுகு பக்கம் நீ உட்காந்துட்ருக்கீங்க. ஓகே சரி சார்ன்னு பார்த்துக்கிறார். அப்படி கூட யாரும் சில பேர் உட்காடுறாங்க, முதுகு பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பொருளை தப்பாகவே பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. மூடி எங்கே இருக்குன்னு தெரியாமல் பாட்டமில் திறந்துக்கிட்டே இருப்பாங்க. சார் மேலே இருக்குது கேப்பு, அதை பிடிச்சி தான் வரணும். அட நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் 2வது தடவை செய்வார் அவர். ஒரு தடவை கரெக்ஷன் போட்டாக்கா அறிவுக்கு போதும். ஆனால் பழக்கத்துக்கு அப்படி கிடையாது. மனம் பழக்கத்து உடையது. அதுக்கு ஒரு தடவை அது புத்தி சொன்னால் பத்தாது, அது பல முறை சொல்லணும். மனம் பழகணும். ஒரு தடவை சொல்கிறோம், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேலையை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு போகணும். அது எரிய விட்டோம்னா வீடே பற்றி எரிஞ்சிடும், பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அறிவு வந்துடுச்சு. ஆனால் 2வது தடவை 3வது தடவை பார்த்தா அதே மாதிரி ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கேன், ஆஃப் பண்ண மாட்டாங்க. அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, மனம் பழகணும், அறிவு தெரிஞ்சுக்கும். இப்போ அறிவை இப்போ ஆத்மானு தெரிஞ்சுக்கிச்சு, மனம் இன்னும் தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சு கொண்டாலும் பழைய பழக்கத்துக்கு அது போகுது. நம்ம பழக்கி வச்சுருக்கிறோம். தலையை சீவுறது எப்படி சீப்பில் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முறை கற்றுக்கிறோமா? நான் புத்தகம் திறந்து பார்த்து எப்படி சீப் எடுப்பது, எப்படி வைப்பதுன்னு பழக்கி வச்சுருக்கிறோம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு எத்தனை தடவை இந்த கை வாயில் போயிருக்குது? ஒரு 1.5 லட்சம் தடவை போயிருக்குமா? 1 கோடி கூட போயிருக்கும், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கும் இருட்டிலையும் கூட நம்ம கரெக்டாக வாயில் போட்டுடுறோம். இந்த கைக்கு வாய் இருக்கிற இடம் நல்லா தெரியுது, பழக்கம். இப்போ அறிவுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வாயில் சாப்பாடு போட முடியுமா? மேத்தமெட்டிக்ஸ்லாம் போட்டு கலக்கு போட்டு என் கையை இவ்வளோ வேகத்தில் கொண்டு போய் இந்த இடத்துல போனால் நிறுத்தணும், 8வது செகண்டில் நிறுத்தினா தான் வாய் இருக்கும் அப்படின்னு அறிவு. ஆனால் பழக்க பாருங்கள்,
ஒரு தடவை செய்து கொடுத்துட்டோம்னா, ஒரு பல முறை அதுக்கு பழக்கி விட்டுட்டோம்னா அனாயாசமாக இருக்கும். முதல்ல டைலர் மிஷினில் வந்து உட்காரும்போது எப்பவுமே சக்கரம் பின்னாடி ஓடும். எத்தனை தடவை முன்பக்கம் ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆரம்பிப்பாங்க, பின்பக்கம் ஓடிட்டுருக்கோம். அந்த பழங்காலத்து மெரிக்க மிஷின் சொல்கிறேன். இப்போ மிஷின் ஃபார்வர்டில் தான் ஓடுது. அதுக்கப்புறம் துணியை விட்டு வெளியே போய்டும் தையல். இப்போது பேசிக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே மனசில் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே செய்தில்லை. பழக்கம்தான் காரணம். இப்போ ஒரு பழக்கத்தை நீக்கிறதும் கஷ்டம், பழகிறதும் கஷ்டம், பழகிறத நீக்கிறதும் கஷ்டம். இந்த கோழிக்கு தரையை மண்ணை சீச்சு காலால் தானியத்தை பொறுக்கும், புழுவெல்லாம் பொறுக்கும். நல்லா இது மாதிரி ஒழுன்னு தரையில் கொண்டு போய் கொஞ்சம் தானியம் போட்டாலும் அது சீச்சு தான் சாப்பிடும். ஏன் அதை மாதிரி செய்கிறா? அதுதான் கிளியராக தெரியுது. அப்படின்னா இதுதான் எங்கள் பழக்கம். பழக்கம் கொடியது, பாறையினும் கோழி சீக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. பழக்கம் கொடியது, ஆனால் பழக்கம் நல்லது கூட. பழகிட்டோம்னு சொன்னால் அனாயாசமாக ஒரு காரியம் செய்யலாம். கிட்டார் வாசிக்கலாம், ஃப்ளூட் வாசிக்கலாம், பெயிண்டிங் பண்ணலாம், நம்ம வீட்டு வேலைகள்லாம் நம்ம எதையோ நினச்சி கூட நம்ம செய்யலாம். கார் ஓட்டிக்கிட்டே போகலாம், விமானம் ஓட்டலாம், ஊர் கதையெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே போகலாம். உடம்பு தானாக செய்யும். இதே மனம் பயப்பட பழகிடுச்சுன்னா சீக்கிரம் விடாது. நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும், இதுக்கு போய் பயப்படாத, நீ ஞானி ஞானி, நீ ஆத்மா ஆத்மா அப்படின்னு, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம் மனம். அப்புறம் அதை நம்ம பழக்கணும். பயம் தருகின்ற இடத்துலையும் நாம் இருந்து அதை வந்து போக்கிக்கணும். பயத்தை உண்டாக்கி அதுலேருந்து நீங்கிக்கணும். அதான் சென்சிட்டைசேஷன் சொல்கிறாங்க. ஃபோபியா அப்படின்னு சைக்காலஜியில் சொல்கிறாங்க. பயம், ஃபோபியா. சில பேருக்கு பூச்சி பார்த்து பயம். அம்மா பாத்ரூமில் வந்து கரப்பாம்பூச்சி அப்படின்னு அவங்க சொல்லுவான். அம்மா வந்து கரப்பாம்பூச்சியா, இரு அப்பாவை கூப்பிட்றேன் அப்படின்னு அவங்க ஓடிடுவாங்க. அவங்களுக்கும் பயம்தான். அப்புறம் அப்பா வருவாரா, இதுக்கெல்லாம் நான் என்ன ஏன் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவார். அவருக்கும் பயம். பூச்சிக்கு பயப்படுறாங்க, அரக்னோஃபோபியா அப்படின்னு பேர். சில பேர் உயரத்துக்கு மேலே போனோம்னா ஏணியில் பெஞ்சு மேலே ஏற மாட்டாங்க. மிஸ்டர் பீன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்விம்மிங் பூலில் என்ன கூத்து பண்ணார். அது அகரோஃபோபியா, ஹெக்ரோஃபோபியா. சில பேர் நெருக்கமான இடத்துல ஒரு டைட்டாக ஒரு காம்பேக்டாக ஒரு காருக்குள்ளே ஜன்னலில் மூடிட்டோன்னா அப்படியே மயக்கம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு திறந்து விட்டால் தான் உயிரே வரும். இது கிளாஸ்ட்ரோஃபோபியா. இப்படி வந்து ஃபோபியா நிறைய இருக்குது. அவங்களுக்கு சென்சிட்டைஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயத்தை வந்து போக்கணும். முதல்ல காட்சியில் காட்டணும். ஒரு பள்ளியை எடுத்து படத்தை பார்த்து, படத்தையாவது தொடுங்க, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. அவங்களுக்கும் தெரியும் படத்தில் இருக்கிற பள்ளி ஒன்றும் பண்ணாது. அப்படி இருந்தால் கூட கையை தொடச்சிக்குவாங்க. அதை தொட்டுட்டோமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுங்க. அப்புறம் ஒரு பொம்மையை கொண்டாந்து கொடுங்க, அப்போவும் வந்து பயிற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் அப்புறம் விளையாட ஆரம்பிக்கும், தொடுவாங்க, அப்படி அவங்க சொல்லுவாங்க, பாக்கெட்டில் போட்டுங்க, அப்புறம் அதெல்லாம் செய்வாங்க. அப்புறம் நிஜ பள்ளி வரும்போது தொடலாம் மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அதுக்கு போய் தொடணுமா என்ன? இப்படி நம்ம சென்சிட்டைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பயம் எங்கே வருது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதை குறித்து பயம்? விஷ பயமா, பூச்சி பயமா, செத்துடுவேங்கிற பயம் எங்கேருந்து வருது? வாகனம் ஓட்டும்போது ஏற்படுதா, ஆக்சிடெண்ட் ஆகிடும்னு பயமா? அதுக்கு சென்சிட்டைஸ் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி பண்ணணும்? அது பேர் தான் நிதித்தியாசனம், மனதை பழக்குதல் அப்படின்னு பேர். நிச்சயமாக இந்த அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்டதை மனப்பூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ளும் வரை நாம் அதை பயிற்சி செய்யணும். அது பேர் நிதித்தியாசனம்னு பேர். சுவாமிஜி, இப்போ தயானந்த சரஸ்வதி இருக்காங்க, ஆதிசங்கர், இவங்கெல்லாம் வந்து பிரம்மம் ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம இப்போ ஸ்டில் வி ஆர் ப்ரேயிங் டு தயானந்த. நிறைய பேர், நிறைய டிவோட்டிஸ் நம்ம ப்ரே பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ ப்ரே பண்ணுற நம்ம இது வந்து அவங்கக்கிட்ட போய் அந்த பிரம்மத்துக்கிட்ட சேருமா? நம்ம ப்ரே பண்ணுறது, நம்ம அவங்கக்கிட்ட ஒரு ஏதாவது நம்ம இது ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறோம், ஒரு வேண்டுதல் மாதிரி வைக்கிறோம். சம்டைம்ஸ் ஒரு டிவோட்டிஸ்லாம் நிறைய பேர் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க தயானந்த் சரஸ்வதி. இது போய் அவங்கக்கிட்ட சேருமா சேராதாங்க? ஒரு 10 நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க இந்த யூடியூப்பில் கேட்டு நேரடியாலாம் கேட்டு பிரம்மம் ஆகிட்டாங்க. இப்போ வாழும்போதே பிரம்மமாக இருந்தால் அது பேர் ஜீவன் முக்தி. பிரம்மங்கிறது என்னங்க? நான் ஜீவன் இல்லை, அந்த இண்டிவிஜுவாலிட்டி, நான் தனித்தவன் அல்ல.
நான் தனி முதல் அப்படின்னு இருக்கிற நிலை தானே. இப்போது தயானந்த சரஸ்வதி பிரம்மமாயிட்டார், பரமஹம்சர் பிரம்மமாயிட்டார். இப்படி வரிசையாக எல்லாருமே பிரம்மம் ஆயிட்டாங்கன்னா எத்தனை பிரம்மம் இருக்காங்க? இருப்பது ஒரு பிரம்மன் தானே. இவன் அந்த பிரம்மத்துக்கு எத்தனை பேர்? எத்தனையோ பேர் இருக்கே. சகஸ்ரநாமம்னு சொல்கிறோம்ல, அந்த கடவுளுக்கு தானே 1000 பேர் சொல்கிறோம். இப்போ 1001வது பேர் தயானந்தர் அப்படின்னு அவர் பேர். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் ஆத்மகணானந்தர், ஓங்காரானந்தா, சுபோதானந்தா, இப்படி ஏதாவது ஒருத்தர் பிரம்மம் ஆயிட்டாருன்னா இன்னொரு பிரம்மம் இல்லை. இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு பிரம்மத்தை தானே வணங்குறாங்க. அவருக்கு 1000 பேர் இருக்கு இல்லையா. இப்போ யாரெல்லாம் பிரம்மன் அந்த பேரும் சேர்த்து அவருக்கு தான். இப்போ தனியாக வந்து நம்ம தயானந்தர் அப்படின்னு ஒருத்தர் இங்கே இல்லை, இருக்கிற பிரம்மம் தான் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? தயானந்தர் மாதிரி ஒரு சிலை செய்து வணங்கலாம். அப்படி தானே. உருவமே இல்லாத பிரம்மத்துக்கு நம்ம ராமர், லக்ஷ்மணர் அப்படின்லாம் உருவத்தை வச்சு தான் நம்ம வணங்குறோம். விக்கிரக ஆராதனை செய்துட்டு தானே இருக்கிறோம். அதுபோல் நம்ம விக்கிரகங்களை செய்து தயானந்தர் உருவத்திலேயே தயாலயா அப்படிங்கிற இடத்துல அவருடைய சீடர் அவருக்காக ஒரு சிலையை செய்து அவர் வழிபாடு நடத்துகிறார். வழிபாடு நடத்துகிறாரா தெரியல, அந்த சிலை இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆஞ்சநேயர் சிலையும் இருக்குது. இப்படிலாம் நம்ம செய்யலாம். செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் இறைவனுக்கு தான் போய் சேரும். இறைவனுக்கு பல பெயர்களில் புதிய பெயரும் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். அந்த புதிய பெயருக்கு ஒரு உருவமும் கொடுத்துடலாம். ராமருக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்குறோம், கிருஷ்ணருக்கு ஒரு உருவம் கொடுத்தோம், இப்போ தயானந்தருக்கு ஒரு உருவம் கொடுப்போம். அதெல்லாம் கற்பனை, இது நேரடியாக பார்த்தது. அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு இந்த சிலையில் ஏற்படலாம். உலகில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்க மனிதனுக்கு மட்டும் கூடுதலான அறிவு எதற்காக வழங்கப்பட்டுள்ளது? பிரபா நடராஜன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க சாமி. இந்த கேள்விக்கு ரிவர்ஸில் தான் பதில் சொல்லணும். இந்த கேள்வி கேட்கிறவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த உடம்பு தான் ஆத்மான்னு நினைக்கிறார். எதுக்கு மனிதனுக்கு புத்தி கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவன் கேட்குறார். மனிதனுக்கு மட்டும் புத்தி கொடுக்கப்பட்டது. அப்போ அவருக்கு வந்து அடிப்படை நம்ம ஆன்மீகத்தில் என்ன நினைக்கிறோன்னா, இந்த மனிதருங்கிறது ஒரு உடம்பு, அந்த உடம்புல புத்தி இருக்குது. அது ரெடிமேடு புத்தி இருக்குது. அந்த சரீரம் புத்தியோட பிறகுது. மனிதனுக்கு இல்லை, மனித உடம்பில் புத்தி இருக்குது. இப்போது அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆதி மனிதன் இருப்பான் இல்லையா, அவனுக்கும் புத்தி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இருந்தான், அவனை 2 காலில் தான் நடந்தான். அவனும் ஆதி மனிதனுக்கும் ஆதி மனிதன். அவனுக்கு மொழியெல்லாம் இல்லை, ஆனால் அவன்கிட்டையும் புத்தி இருந்தது. புத்தி இல்லாமல் யாருமே இல்லை. மீனுக்கு கூட புத்தி இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. நினைவு சக்தி கம்மியாக இருக்குது. இப்போ புத்தின்னா நினைவு சக்தியும் சேர்த்தானே வரணும். அப்படி பார்த்தோம்னா மனிதனுக்கு நினைவு சக்தியும் புத்தியும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது காரணம் அது சரீர வேறுபாடு தான். இந்த சரீரங்களில் வேறுபாடு. சரி, மனிதனே எடுத்துட்டாலும் எல்லாருக்கும் புத்தி சமமாக இருக்குதா? அப்படி பார்த்தாலும் நம்ம புத்தியில் வந்து கூர்மையான புத்தி இருக்குது, மந்த புத்தியும் இருக்குது, இருக்கதானே செய்யுது. இது வந்து சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. இங்கே மனிதன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது உள்ள வசிக்கின்ற ஒருத்த ஜீவனை குறிக்குது. அந்த ஜீவன் அவனுக்கு புத்திங்கிற ஒரு தத்துவம் எப்பவுமே இருக்குது. எல்லா ஜீவனுக்கும் புத்தி தத்துவம் உண்டு. இப்போ நம்ம புத்தின்னு குறிப்பிட்றது எது? இந்த ஜீவனுக்கு. நம்ம உடம்பை பற்றி பேசலை. இதில் தான் கொஞ்சம் என்ன உடம்புங்கிற ஜீவன்கிறாரு நமக்கு புரியலையே அப்படின்னு. உடம்பு வேறு, உடம்பை பயன்படுத்தி வாழ்கின்ற ஜீவன் வேறு. ஜீவன்னா வாழ்பவன் அர்த்தம். ஜீவித வாழ்பவன். வாழ்பவன் எங்கே வாழறான்? வீட்டில் தான் நான் வாழ்வான். இப்போ எல்லாருமே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே தான் வாழ முடியும். இதே மாதிரி சரீரங்கிற அந்த உடம்புக்குள்ளே ஜீவன் வாழ்கிறது. இப்போ எத்தனை உடம்பு இருக்குதோ அத்தனை ஜீவன், இந்த அத்தனை உடம்புக்கு ஏற்ற ஜீவன் இருக்குது. மிருகங்களும் நிறைய உடம்புகள் இருக்குது, அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. எல்லா ஜீவனுக்குமே புத்தி உண்டு. மனிதருக்கு மட்டும் கொடுக்கல, எல்லா ஜீவர்களுக்கும்
புத்தி உண்டு. அப்போ ஜீவன்னா என்ன அப்படின்னா, இந்த புலன்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, செயல் கருவிகள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அப்புறம் இது வேலை செய்வதற்கு வேண்டிய ஆற்றல் பிராணன்கள் 5, 15, அதோடு சேர்த்து மனம், புத்தி, சித்தம் 3, 8. இப்போ 18 பொருள்களால் ஆகப்பட்டது. இது சுருக்கமாக சொன்னோம்னா, புலன்கள் 5, மன, புத்தி, அகங்காரம், இது 3ன்னு போட்டோம்னா 8 ஆகும். எப்படி வேணால் நீங்கள் கணக்கு போட்டலாம். 8ன்னு சொல்லலாம், 16ன்னு சொல்லலாம், 18ன்னு சொல்லலாம், 24ன்னு கூட சொல்லலாம். எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இது பேர் ஜீவன் பேர். இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று பேர் ஜீவன். அவங்கிட்ட முழுமையான புத்தி இருக்க தான் செய்யுது. அறிவை உண்டாக்கி கொன்ற ஒரு கருவி இருக்க தான் செய்யுது. அது எந்த உடம்புக்குள்ளாவுன்னா வாழலாம். நல்ல புத்தி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் கூட அது செய்த பாவத்தினால, புத்தியே இல்லாத பன்றி உடம்புலையும் வாழ வேண்டி இருக்கும், அவன் செய்த பாவத்தினால. அதனால் பன்றிக்கு புத்தி இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் பந்திக்குள்ளே இருக்கிறவனுக்கு புத்தி இருக்குது. அப்போ புத்தி இருந்தால் வெளியே தெரியணும் சார். அவனுக்கு புத்தி இருக்குது, வெளியே தெரியறதுக்கு மூளை வேணும் இல்லை? அப்போ பன்றியினுடைய மூளை அவனுக்கிட்ட புத்தியை வெளிப்படுத்த வேண்டிய அளவுக்கு வளரவில்லை. அவங்ககிட்ட புத்தி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு முழு மனிதன், மனித உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை கொண்டு போய் யானை உடம்புல கொடுத்துட்டோன்னு வைங்க, அந்த ஜீவனுக்கு யானை பலம் வந்துடும். இந்த உடம்புல இருக்கும்போது நோஞ்சானா இருந்தான், இப்போ யானை பலம் உனக்கு வந்துடுச்சு, அதே ஜீவன் தான். ஆனால் மனிதன்கிட்ட இருக்கிற புத்தி இருக்குமா அவங்ககிட்ட? யானைக்குள்ளே போனவொடனே யானை புத்தி தான் இருக்கும், ஆனால் புத்தி இருக்குது அவங்ககிட்ட. ஆனால் புத்தியினுடைய பயன் இருக்கிற உடம்பினுடைய தன்மை. அது ஒரு மெஷின். அந்த மெஷினில் இவ்வளோ தான் செய்ய முடியுங்க. உங்களுக்கு அசாத்திய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நாலேஜ் இருக்கலாம், ஆனால் நான் கொடுத்துருக்கிறது ஒரு கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர் வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னா, சார் கால்குலேட்டரில் கூட்டல் கழித்தல் தான் போட முடியாது சார், வேணும்னா உங்களுக்கு கீபோர்டு கொடுத்துறேன் சார் அப்படின்ற. கீபோர்டு கொடுத்தா மட்டும் போதுமா? நீங்கள் வச்சுருக்கிற இந்த சிஸ்டத்தினுடையது ஏதோ பழைய ஃபோட்ரான் மிஷின், அது எப்படி பண்ண முடியும்? ஜீவன்கிட்ட புத்தி இருக்கிறது. இன்னும் மனிதனுக்கு மட்டும்தான் புத்தின்னு அர்த்தம் இல்லை. மனிதன்கிறது இவர் எப்படி புரிஞ்சிட்டாருன்னு தெரியல. மனம் உடையவன் மனிதன், ஜீவனுக்கு தான் மனிதன்னு பேர். எல்லா சரீரங்களுக்கும் மனிதன் தான் இருக்கிறான், அது புரிஞ்சுக்குங்க. பூச்சிக்குள்ளே இருக்கிறவன் தான் மனிதன் தான், ஜீவனுக்கு மனிதன்னு பேர். இப்போ பூச்சிக்குள்ளே இருக்கிறது பூச்சி உயிர்னு நினச்சக்கூடாது. அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் செய்த பாவத்தினால அங்கே இருக்கிறான். மீனுக்குள்ளேயே மனிதன் தான் இருக்கிறான், அவன் செய்த பாவத்தினால அங்கே இருக்கிறான். தேவலோகத்திலேயே மனிதன் தான் இருக்கிறான், அவன் செய்த புண்ணியத்தினால அந்த தேவ சரீரத்தில் இருக்கிறான். எல்லா சரீரத்துக்குள்ளும் இருப்பது மனிதர்கள் தான், ஜீவர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் கேட்குறாரு, மனிதனுக்கு மட்டும் ஏன் புத்தி கொடுக்கப்பட்டதில்லை? எல்லாருக்கும் புத்தி இருக்குது. அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்பு கொடுக்கப்படுது. அந்த புத்தி வெளிப்படுவதற்கு வேண்டிய வாய்ப்பு இருக்கிற இடம் இந்த மனித உடம்பு. அதனால் மனிதனுக்கு தான் புத்தி, இந்த உடம்புக்கு புத்தி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சரீரத்துக்குள்ளேயே புத்தியோடு இருக்க மனித உடம்புக்குள்ளேயே கூட எவ்வளோ பேரும் மந்த புத்தியோடு இருக்கிறாங்க. மென்டலி ரிட்டார்டட் சைல்டு இருக்குது மனித உடம்பு தான். அப்போ அவனுக்கு அந்த மென்டலி ரிட்டார்டட் சைல்டுக்குள்ளே இருக்க மனிதனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தமான, அவனுக்கும் நம்மளை மாதிரி ஃபுல் பிளட்ஜு இருக்குது. அவன் பாவம் செய்திருக்கிறான், அதனால் அந்த பாவத்தை தண்டனை அனுபவிப்பதற்கு அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு உடம்புல இருக்கிறான். புண்ணியம் செய்தவனுக்கு தன் அறிவை வெளிப்படுத்தக்கூடிய உடம்பு கொடுக்கப்படுகிறது. அதுதானே பகவத்கீதையில் சொல்கிறாரு, இந்த பிறவிலே நீ யோகத்திலும் உபாசனையிலும் சிறந்து விளங்கியிருந்து ஞானம் பெறாமல் இறந்து விட்டால் உனக்கு மோட்சம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் மீண்டும் மிக உன்னதமான உடம்பு மனித உடம்பு. மனித உடம்புல எவ்வளோ பிறவி இருக்குது. இதில் நீ சாஸ்திரம் படித்த பண்டிதர்கள் வழிகின்ற நல்ல குடும்பத்திலே அல்லது குரு வசிக்கின்ற ஊருக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஏழை குடும்பத்தில் நீ பிறந்து விடுவாய் அப்படின்னு பகவத்கீதையில் உத்தரவாதம் தரார். இப்போ உங்களுக்கு இப்போ தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மனித சரீரத்தில் புத்தியினுடைய வெளிப்பாடு அதிகம்ங்கிறது ஒத்துக்கிறேன். அது காரணம் இந்த 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 ஜீவன்கள் எதுக்கெல்லாம் கர்ம உபாசனை செய்து மோட்சம் குரு மூலம் கிடைக்கணுமோ அதுக்கு மனித உடம்பு தேவைப்படுது. அதுக்காக மனித உடம்பையும் இறைவன் படைத்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். Is really the mind exists or is it a pseudo?
Why do we give much importance to this mind? நாராயணசாமி அபயம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க சுவாமி. உண்மையிலே மனம் இருக்கிறதா அல்லது சூடோ பொய்யா? எதுக்கு மனசை பற்றி நாம் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் இல்லையா? கேட்டது யார்? கேட்டதே மனம்தானே. மனம்தானே உள்ளேருந்து கேள்வியை எழுப்புது. அப்போ ஒரு மனம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கேள்வியே அவர் மனம் உடையவர்னு காட்டி கொடுத்துருது. ஏன்னா இது அந்த கேள்வி கேட்கவே இல்லை. கேள்வி கேட்கறதுனாலே மனம்தான் கேட்குது. மனம் இப்படி கேள்வி கேட்கறதுனாலேயே அது இருக்குதுன்னு ஆயிடுச்சு. நான் நினைப்பதால் நான் இருக்கிறேன் அப்படின்னு டெஸ்கார்த்தேன்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் சொல்லியிருக்கிறார். ஐ திங்க் தேர்ஃபார் ஐ ஆம், அவருடைய டிக்டம் அது பேர். நான் நினைப்பதால் நான் இருக்கிறேன், மீதி எதுவும் நினைக்காதனால அது இருக்குதான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்வதனால மனம் இருக்கிறதா அப்படின்னு யார் கேட்டது? மனம்தான் கேட்டது. எப்படி மனம் நான் இருக்கிறேனான்னு கேள்வி கேட்கும்? கேள்வி கேட்கும்போதே அது இருக்கிறேன்னு தான் சொல்லுது. அது இல்லையான்னு வந்து சந்தேகப்பட வேண்டாம். சரி, மனதை பற்றி ஏன் இவ்வளோ முக்கியமாக பண்ணிடுறேன்னா, மனம் தானே உனக்கு துன்பம் தருது. துன்பம் ஏற்படுற இடம் மனசில் தானே. உடம்புல அடிபட்டாலும் மனசான கத்துது. இந்த 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 வாழ்க்கையில் நடக்கிற துன்பத்துக்கெல்லாம் மனம் தானே பலிக்கடா. மனம் தானே இப்போ கஷ்டப்படுது. அப்புறம் மனதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அதில் விடுதலை பெற முடியும். இப்போ மோட்சத்தில் இருக்கவன் யாருன்னா, எவன் ஒரு மனதில் தெளிஞ்சிட்டானா அவன் மோட்சத்தில் இருக்கிறான். சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு சங்கரர் பாடியிருக்கார். நிச்சல தத்துவம், தத்துவம் நிச்சல தத்துவம்னா அமைதி அடைந்த மனம், நிச்சலமான மனம், அதுதான் ஜீவன் முக்தி. அதுதான் வாழும்பொழுதே மோட்சத்தில் இருப்பதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ மனம்தான் பந்தம், மனம்தான் மோட்சம் என்பதனால மனசை கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா உனக்கு மோட்சம் வேணும்னா மனசை தெரிஞ்சுக்கணும். மனம்தான் நீ. இப்போ உன்னை நீ தெரிஞ்சுக்கணும், உன் மனதை நீ தெரிந்து கொள். சரி, அடுத்த கேள்வி.